ஷார்ட்கட்ஸ்ல ட்ரிக் நம்பர் 15. இது ஃப்ரீ ஃபால் டிஸ்டன்ஸ் ரேஷியோ. ஃப்ரீ ஃபால்ல இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா டைம் ரேஷியோ பார்த்தோம். அதுக்கான ஒரு ட்ரிக் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இது வந்து என்னன்னா a stone falls freely under gravity. It covers distances h1, h2 and h3 in the first 5 seconds, the next 5 seconds and the next 5 seconds respectively. The relation between h1, h2 and h3 is. இது வந்து previous year question. ஒரு ஸ்டோன் மேல இருந்து கீழ விழுது. first 5 secondsல இது travel பண்ற distance. இது வந்து என்ன சொல்றாங்க h1 னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த 5 secondsல இது travel பண்ற distance வந்து என்னன்னா h2 அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கு அடுத்த 5 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து h3 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப h1 h2 h3 கான ரேஷியோ கேக்குறாங்க. ஃப்ரீ ஃபால் அப்படினாவே என்னன்னா கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் 1:3:5:7. இந்த क्वेश्चन ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல டைரக்டாவே இந்த ஷார்ட்கட்டே டைரக்டா क्वेश्चना கேட்டிருக்காங்க. ஏன் அப்படினா மோஷன் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன்ல கலீலியோ கான்செப்ட் இது வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த புக்லயே இந்த டேபிள் போட்டு இந்த ஷார்ட்கட் கொடுத்திருப்பாங்க. ஓகே, அது அப்ளை பண்றதா. இப்போ ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் h1 னா நெக்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் வந்து 3h1 இருக்கும். அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் வந்து 5h1 இருக்கும். ஏன்னா இது h1 னா இது 3h1, இது வந்து 5h1. சரியா? ஆனா நெக்ஸ்ட் 5 செகண்ட்ஸ் தான் h2 னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் 5 செகண்ட்ஸ் வந்து h3 னு சொல்லிட்டாங்க. இதுல இருந்து என்ன சொல்லலாம் h1 h2/3 னு சொல்லலாம். அதே மாதிரி h1 என்ன சொல்லலாம் h3/5 னு சொல்லலாம். சோ the ratio h1 என்ன வரும் நமக்கு h2/3 h3/5 அப்படிங்கிறது வரும். சரியா? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. ப்ளீஸ் ஸ்டார்ட் கிராஷ் கோர்ஸ் இன் இங்கிலீஷ் ஆன் யூடியூப் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிராஷ் கோர்ஸ்க்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு, போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். அது யூடியூப்ல இருக்குமானா யூடியூப்ல பாசிபிலிட்டிஸ் இல்ல, ரெகுலர் வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். நமக்கு ஜூம்ல தான் கிளாஸ் போகும். இதுக்கு வந்து நீங்க அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணும்னா ஆஃப்-சிசி ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் போடுங்க. அதே மாதிரி ஆன்லைன்ல வேணும் அப்படின்னா ஆன்-சிசி போட்டுட்டு உங்களோட நேம் அண்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இது வந்து ட்ரிக் நம்பர் 15. ட்ரிக் நம்பர் 15க்கு வந்து பிராக்டிஸ் क्वेश्चंस வேணும்னா T15 போட்டுட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எதுவா இருந்தாலும் சரி நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய டெக்ஸ்ட் பண்ண வேண்டிய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் 9750771555. இந்த நம்பருக்கு நீங்க வந்து என்ன பண்றீங்க, இந்த கோட் எது போடுறீங்களோ அதுக்கு ரெலவென்ட்டான உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து கிடைக்கும்.